ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஆர் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் ஹோம்லியாக இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே பல பேர் வந்து கவர்ச்சியை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதில் வந்து ரொம்ப எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருந்த ஒரு நடிகைன்னா அது கீர்த்தி சுரேஷ் தான் இல்லையா? ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தன்னுடைய முன்னழகு பாதிக்கு மேலே காட்ட ஆரம்பிச்சிட்டார். சுத்தமாக இடையழகு முன்னழகு காட்டாத நடிகை அவங்களே. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்வஸ்திஷ்டா கிருஷ்ணன், ஸோ இந்த நடிகையை வந்து நம்ம விக்ரம் படத்தில் பார்த்துருப்போம். ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் அந்த படத்தில் வந்திருந்தாலுமே, யாரா அந்த பொண்ணு, யாரா அந்த நடிகை அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு, பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கான ஃபேன் பேஸ் வந்து அதிகமாயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயே வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அந்த படம் வரும்போது அவங்களுக்கு வெறும் லெஸ் தென் 1,00,000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ படம் வந்துச்சு, அப்படியே வந்து பயங்கர டாப்புக்கு போயிட்டாங்க. ஸோ நியர்லி வந்து 5,00,000க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய இம்பேக்ட். ஸோ க்யூட்டான ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி பேர் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த படம் வரும்போது அவங்களுக்கு வந்து 26, 27 வயசு. இப்போ 32 வயசு ஆகுது. இவங்களுடைய திரை பயணம் அப்படின்றது பெருசா சொல்லிக் கொள்ளும்படி இல்ல. ஸோ அந்த படத்துல நடிப்பும் நல்லா இருந்துச்சு, அழகும் இருந்துச்சு. ஆனா, அவங்களுக்கான வாய்ப்புகள் பெருசா வரல. பெருசா வந்து ஹிட்டும் ஆகல. பெருசா படங்கள் வந்து கமிட்டும் ஆகல. இப்படி இருக்கும்போது தான் வந்து இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவர்ச்சிய வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காரு நடிகை ஸ்வஸ்திஷ்டா. ஸோ கவர்ச்சினா ஓவரால் பிக்னி போடுறது, மொத்தமா காட்டுறது அப்படின்ற மாரியான கவர்ச்சிய வந்து இல்லாம, கொஞ்சம் குடும்ப நடிகை அப்படின்ற இமேஜ் வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக, தன்னுடைய நேர்த்தியான இடை அழகு. ஸோ தொப்புளுக்கு தானே எல்லாருமே மயங்குறீங்க. அந்த தொப்புல வந்து நான் காட்டுற விதத்தில காட்டுறேன் அப்படின்ற வகையில, ரொம்ப சூப்பரா நேர்த்தியான ஒரு இடை அழகு. சைட்ல சாரிய போட்டுக்கிட்டு, அந்த சாரியவே வந்து ரொம்ப சூப்பரான ஆங்கிள்ல காட்டக்கூடிய விஷயத்த வந்து ஸ்வஸ்திஷ்டா சூப்பரா கையாண்டுருக்காரு. அந்த வகையில படுத்திருந்தபடி, பெட்ல படுத்திருந்தபடி தன்னுடைய டெஸ்லா தொப்புள். ஸோ ஸ்வஸ்திஷ்டாக்கு டெஸ்லா தொப்புள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. ஸோ தன்னுடைய டெஸ்லா தொப்புல சூப்பராவே வந்து காட்டியிருக்கிறாரு. அது வந்து இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல போயிட்டுருக்குது. ஸோ நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு இடை அழகு, சூப்பரான ஒரு டெஸ்லா தொப்புள். பார்த்ததுமே வந்து மயக்கக்கூடிய வகையில இருந்துச்சு. அவங்களுடைய இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் வந்து இதனால இன்னுமே வந்து ஏறும். 1,00,000 ஃபாலோவர்ஸ் கூடிய சீக்கிரம் ஹிட் அடிப்பாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய பேச்சு பொருளா இருக்கு. ஸோ நடிகையுடைய கவர்ச்சி, நடிகையுடைய அளவான கவர்ச்சி, அளவான துப்பல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அதனுடைய ஸ்டோரீஸ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.